வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ராஸ் வித் யூ வெல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் கிரிக் கார்த்தி ஆன் போர்ட். மக்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பாக்குறவங்களாம் ஹை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ வந்து நல்லா வைடர் ரேஞ்சுக்கு போகும். இதுவரையும் ஐபிஎல் பண்ணா போயிட்டு இருந்தது. இப்பதான் ஒரு ரஃப்பான ஒரு ஸ்டேஜ். இதுலயும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் வந்து நல்ல growth கிடைக்கும்னு பிலீவ் பண்றேன். ஸோ உங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம வந்து இந்தியாவோட T20 ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மோர் ஓவர் இந்த 2026 ஃபுல்லா இந்த ஸ்குவாட் தான் ரீடைன் பண்ண போறாங்கன்ற மாதிரி தான் ஆப்வியஸா தெரியுது. ஏன்னா இங்கிலாந்து சீரிஸ் பிளஸ் அயர்லாந்து சீரிஸ் பிளஸ் அந்த ஏசியன் கேம்ஸ் ஜப்பான்ல நடக்குது, அந்த இதுவும் சொல்லியிருக்காங்க. மோர் ஓவர் இந்த டீமோட ரிவ்யூ பத்தி தான் இந்த டீமோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சின்னதா இன்னைக்கு மேட்ச் ஆப்கானிஸ்தான் இந்தியா அதை பத்தி ஒரு சின்ன கிளிம்ஸ், அந்த நியூசிலாந்து இங்கிலாந்துல நடக்கிற ஒரு டெஸ்ட் மேட்ச் அதை பத்தியும் ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் டு கார்த்தி ப்ரோ, நீங்க சொல்லிருங்க. இங்கிலாந்து நியூசிலாந்து வந்து பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதை பத்தி சொல்லிருங்க. இந்த T20 வேர்ல்டு கப், இந்த ஐபிஎலுக்குலாம் அப்புறம் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்க்கு வந்து கொஞ்சம் ரொம்ப காஞ்சு போயிருந்தேன். அதுவும் வந்து இப்ப இந்தியா ஆப்கானிஸ்தான் நடக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் ஸ்டில் வந்து ரெண்டு ஈக்குவலி ஸ்ட்ராங்கான சைட்ஸ் ஆடும்போது வந்து டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். அதுவும் அது ஆடடா வந்து இங்கிலாந்துல ஆடுறாங்க. அந்த அந்த வைபா இருக்கட்டும், லார்ட்ஸ்ல அந்த வைபா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் மத்தியில வந்து அந்த மேட்ச் பாக்குறதுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். இன்னும் நாளைக்கு வந்து Day 3 நினைக்கிறேன், நாளையோட மேட்சே முடிஞ்சிடும். இங்கிலாந்து வந்து அந்த டாப் ஆர்டரை வந்து திருப்பி வந்து ஜாக் ராலி அந்த மாதிரி நிறைய ஹார்ஷான சேஞ்சஸ் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. 140 தான் போட்டாங்க. சரி, இவ்வளவுதான் அடிச்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் வந்து இந்த ஆலி ராபின்சன் வந்து ஒரு ஸ்பெல் 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் இங்கிலாந்து ஸ்குவாடுக்குள்ள வராரு. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து 3 விக்கெட். அதுவும் சின்ன சின்ன விக்கெட்லாம் கிடையாது. எடுத்த எல்லா விக்கெட்டுமே டெவான் கான்வே, கேன் வில்லியம்சன், அதுக்கப்புறம் வந்து ரச்சின் ரவீந்திரா மாதிரியான விக்கெட்ஸ் சூப்பரா போட்டார். அப்படியே அந்த லார்ட்ஸ்ல அந்த ஆண்டர்சன் வந்து கிளவுடர்சன் சொல்லுவாங்க தெரியுமா? அது ஏன்னா வந்து இந்த லார்ட்ஸ்ல வந்து இந்த கிளவுடு ஃபார்ம் ஆகும்போது வந்து பந்து ஒரு மாதிரி அப்படியே விளையாடும் ஏர்ல. ஆலி ராபின்ஸோட ஸ்விங் எல்லாம் பார்க்க அப்படியே பயங்கரமா இருந்துச்சு. நல்லா செட்டப் பண்ணிட்டாங்க. பட் நேத்து கொஞ்சம் செகண்ட் டேல வந்து நியூசிலாந்து கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. லைக் சீக்கிரமே அவங்க ஆல் அவுட் ஆகி அவங்க ஒரு 3 விக்கெட் லூஸ் பண்ணாங்க. 250 வந்து ஃபோர்த் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் நேத்து வந்து ஒரு 3 விக்கெட் லூஸ் பண்ணாங்க. இன்னைக்கும் மழையில ஆரம்பிச்சிச்சு, திருப்பி இன்னொரு 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நாங்க பேசிட்டு இருக்கும் போது வந்து 55 ஃபார் 5 இருக்காங்க. 250 சேஸ் பண்ணோம். இதுல இருந்து 250 ரீச் பண்றது வந்து கொஞ்சம் கடினமான செயல் தான். ஐபிஎல்ல வந்து ஃபுல்லா பேட்டிங் பிச்சர்ஸ், பேட்டிங் கண்டிஷன்ஸ் போட்டு பேட்ஸ்மேன் 200 அடி 300 அடின்னு அடிச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி மேட்சஸ் வந்து இப்போ ஃபுல்லா அந்த கொஞ்சம் பிச்சில் வந்து பவுலர்ஸ்க்கு ஏதாவது கொடுத்தா இந்த மாடர்ன் டே பேட்ஸ்மேன் எல்லாரும் எவ்வளவு தடவுறாங்கிறதுக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் அசிஸ்ட் இருந்தாலே போதும். ரொம்ப அந்த கிரைண்ட் பண்ணி ஆடுற அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கே இப்ப விட்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மேட்ச் நியூசிலாந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணியோ, இல்ல இங்கிலாந்துமே அவங்களும் பெரிய சூத்திர பேட்டிங்லாம் ஆடிடல, மட்டமா தான் ஆடினாங்க. அவங்களுமே கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி ஆடி இருந்தா இந்த டெஸ்ட் மேட்ச் இன்னுமே நல்லா போயிருக்குமோ அப்படின்னு தோணுது. எவ்வளவுதான் டஃப்பான பிச்சா இருந்தாலும் பேட்ஸ்மேன்ஸும் அவங்க கொஞ்சமாவது பெர்ஃபார்ம் பண்ணணும். 150க்கும் 120க்கும் ஆல் அவுட் ஆயிட்டு இருந்தா இட்ஸ் நாட் அ குட் சைன். நீங்க வந்து ராபின்சன் பத்தி பேசிட்டீங்க. அவரை நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல கேம் கிரீனை வச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஒரு ஈக்குவல் பொட்டன்ஷியல் இருக்க பிளேயரா நான் இங்கிலாந்துக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல ராபின்சனை பார்ப்பேன். ஹி கேன் கான்ட்ரிபியூட் வித் பேட் பால் எல்லாமே கம்ப்ளீட்டான பெர்ஃபார்மர் அவரு. இன்னொரு பிளேயர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணது வந்து தங்கு. சும்மா நொறுக்கிட்டாரு, அந்த ஸ்டம்பை போட்டு நொறுக்கிட்டாருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு டெரிஃபிக்கா போட்டாரு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்க ஜேமிசன் ஒரு 5 விக்கெட்டால, செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து நேத்தன் ஸ்மித் ஒரு 5 விக்கெட்டாலோ 6 விக்கெட்டோ. பவுலர்ஸ் வந்து ஃபுல் டாமினேஷன். பிச்சில் கொஞ்சம் அசிஸ்ட் இருக்கும் போது ஃபுல் டாமினேஷன். பேட்ஸ்மேன் வந்து ஃபுல் தடவல்ஸ். ரொம்ப கிளியரா தெரியுது. நீங்க சொன்னீங்க 3 நாளா போயிட்டு இருக்குன்னு. கொஞ்சம் மழை பெஞ்சதால இது 3 நாள் போயிட்டு இருக்கு. இல்லாட்டி 2 நாள்ல இந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கும். பிச்சில கொஞ்சம் அசிஸ்ட் இருந்தா வாத்தியார 2 ரவுண்டு தான்ங்கிற மாதிரி 2 நாள்ல டெஸ்ட் கிரிக்கெட் முடியும். அப்படியே நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்தியா ஆப்கானிஸ்தான் நீ ஆல்ரெடி எடுத்துட்ட, நீயே அப்படியே சொல்லிடு. இல்ல, இந்தியா ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு ஒன் சைடடா தான் இருக்கும்ட்டு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம். ஜெய்ஸ்வால்ட் வந்து கொஞ்சம் பெட்டரா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அண்ட் சாய் சுதர்ஷன் அந்த 3 ஃபிகர்ஸ் அடிச்சிருக்கலாம். 81ல ஆல் அவுட் ஆகிட்டாரு. நல்ல இன்னிங்ஸ் ஆடினாங்க. கில் அகெயின் கேப்டன்சி எடுத்ததுல இருந்து சும்மா டெரிஃபிக்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் 2ல வந்து KL ராகுல் ஆண்டவன தாலாட்டு மிஸ் கேலடி பொம்மிங்கிற மாதிரி அவர் பேட்டிங் வந்தாலே அவ்வளவுதான், ஜாலியா இருக்கு பார்க்க. செம்ம பிளிஸ்ஸா இருந்துச்சு. இன்னைக்கு செம்மையா ஆடினாரு. என்ன 100 அடிச்ச உடனே அவுட் ஆயிட்டாரு. கொஞ்சம் அதை ஒரு டேடி 100 கன்வெர்ட் பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓவரால் செம்மையா போட்டாங்க. ஆப்கானிஸ்தான் ரிவ்யூஸ்ல கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. அந்த எட்ஜ் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சையா
நல்லா சவுண்ட் கேட்டுச்சு, ரொம்பவே தெளிவா கேட்டுச்சு. யூ கிரெடிட்ஸ் வேர் இட்ஸ் டியூடா. கேஎல் ராகுல் என்ன மாதிரி ஆக்டிங் தெரியுமா அது? நீ பாத்தீங்கன்னா நச்சுட்டு இருந்தது. எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அதுதான், ஆனா சவுண்ட் ரொம்ப எவிடென்டா கேட்டுச்சு. அதான் இந்த மாதிரி பெரிய டீம்ஸ்க்கும் கொஞ்சம் அசோசியேட் நேஷன்ஸ் ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு டீம்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எனக்கு தோணுது. மற்றபடி அவங்களையும் பெருசாலாம் எதுவும் சொல்ல முடியாது. இந்தியா அவுட் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு எப்படியும் லஞ்ச் வரையும் போவோம் மேட்ச். லஞ்ச் வரையும் போய் ஒரு 500 அடிச்சுட்டு ஃபாலோ ஒன்லயே வின் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. இதுதான் நானும் சொல்ல வந்தேன். இந்தியா இந்த பிட்ச்ல ஆடிடுவாங்க. கண்டிப்பா ஆட போறது இல்ல. நாளைக்கு லஞ்ச் வரையும் பேட் பண்ணுவாங்க, 500 பிளஸ் போடுவாங்க, ஆப்கானிஸ்தான் இறக்கி விடுவாங்க, ஃபாலோ ஒன்ல அடிச்சு தூக்கிடுவாங்க. அவ்வளவுதான். இல்ல 5 நாள் இந்தியா வந்து எல்லா பேட்டர்ஸ்க்கும் சான்ஸ் கொடுத்துருவாங்க. எல்லா பேட்டருக்கும் சான்ஸ் கொடுத்து போகலாம் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோ மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த இந்தியன் ஸ்குவாடோட ரிவ்யூ தான். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்ட்ரெயிட்டாவே இந்த மாதிரி ஹிஸ்டரியில எங்கேயுமே நடந்ததில்ல. வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்த கேப்டனை அப்படியே டிராப் பண்ணு, கேப்டன்சில இருந்து தூக்குனது இல்லாம டீம் 11ஸ்ல இருந்தே தூக்கிட்டாரு. மோர் ஓவர் இதுதான் வந்து சேட் ட்ரூத் மாதிரி இருக்கு. அவரோட இன்டர்நேஷனல் கரியரே முடிய வந்துருச்சு. ஆல்ரெடி அவர் டெஸ்ட் ஆட மாட்டாரு. ஓடியையும் வந்து சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க, அந்த அளவுக்கு கிளிக் ஆகல. T20 அளவுக்கு. T20 இப்ப தூக்கிட்டாங்கன்னா குவைட் ஆப்வியஸ். அவர் ஃபார்மும் சரியில்லைன்றப்ப இன்டர்நேஷனல் கரியர் முடிவுக்கு வருது. பட் செம்ம இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஷார்ட்டான ஒரு கெரியர், பட் செம்ம இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கெரியர். 2 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. இவருக்கு நம்ம ஃபுல்லா ஜெயித்து கொடுத்துருக்கான்னு சொல்றத விட அந்த ஸ்குவாட்ல இருந்திருக்காரு. நல்ல கான்ட்ரிபியூஷனும் 2024 வேர்ல்ட் கப்ல அந்த மில்லரோட கேட்ச் எவ்வளவு குரூஷல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் 2026 கேப்டன்சியை மட்டுமே நல்லா பண்ணி வின் பண்ணி கொடுத்தாரு. பேட்டிங்ல கொஞ்சம் போராதான் இருந்தது அவர் ஃபார்ம். பட் வந்து எனக்கு இது டக்குன்னு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் மாதிரி இருக்குடா. நான் ஏன்னு சொல்லிடுறேன். இந்த 2026 தான் ஜான்ல நியூசிலாந்து டூர் ஆஃப் இந்தியா வந்தாங்க. அதுல மேன் ஆஃப் த சீரீஸ் ஜெயிச்சாரு. அந்த அளவுக்கு பேட்டிங்ல செம பெர்ஃபார்மன்ஸ். அப்படி இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு சீரீஸ் கொடுக்காமலே அவரை டிராப் பண்ணி கேப்டன்சில இருந்து தூக்குனது வந்து எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. சும்மா ஒரு சீரீஸ் கொடுத்து பாத்துருக்கலாம். ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. பட் ஜஸ்ட் ஒரு கெஸ்டர் மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு தூக்கிருக்கலாம். ஸ்கை வந்து விளையாடும் போது வந்து ஸ்கை இஸ் த லிமிட்னு சொல்லுவாங்க. சூரியகுமார் அப்படிதான் வந்து ஸ்கைன்ற பேரையே வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கர கேலிபர் உள்ள ஒரு பிளேயர். அவர் வந்து T20 வேர்ல்ட் T20 ரேங்கிங்ஸ் வந்து அப்படியே ஆணி அடிச்சு ஃபர்ஸ்ட்ல உட்காந்துருந்தாரு. அந்த ரேட்டிங்ஸ் வந்து 908 என்னமோ ஒரு பாயிண்ட், அது ரீச்சே பண்ணது இல்லைன்ற மாதிரி பாயிண்ட் ரீச் பண்ணாரு. ஒரு டயத்துல ரொம்ப பீக், சரியான பீக். அப்படிதான் அவருக்கு T20 கேப்டன்சியே வந்துச்சு. அப்படி இருந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. T20 வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு சீரியஸா இருக்கட்டும், ஐபிஎல்லா இருக்கட்டும், ஒரு பயங்கர டிப்பு பேட்டிங் ஃபார்ம்ல. பட் வந்து கேப்டன்சி வந்து ஒரு மாதிரி நல்லாவே கூலாவே பண்ணுவாரு. யாருமே திட்ட மாட்டாரு. கேட்ச் விட்டாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி நல்லா பண்ணக்கூடிய பிளேயர். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த சேஞ்ச் முக்கியம் தான். ஓகே, ஒரு சேஞ்ச் இவங்க என்ன பாக்குறாங்கன்னா நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்புக்கு ஒரு ஸ்குவாட் செட் பண்ண பாக்குறாங்கன்றப்போ இந்த சேஞ்ச் ஓகே. ஆனா என்ன பண்ணிருக்கணும்னா இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ள பிளேயரை வந்து நீ வந்து கேப்டன்சியை சாக் பண்ணிட்டு நீ பிளேயரா ஆட வை. ஒரு 2 சீரியஸ் பிளேயரா ஆட வை. அப்பயும் உனக்கு ஃபார்ம் ரொம்ப மோசமா இருந்துச்சு, அப்பயும் வந்து உன்னால இது பண்ணவே முடியலன்னா உனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அப்ப நீ பண்ணிக்கலாம். பட் T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுக்குறேன் அந்த கையோட வந்து சாக் பண்றதுன்றது ஹி டிசர்வ்ட் 2 or 3 சீரியஸ். ஒரு வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன்ஸ் நம்ம இந்தியாவில எத்தனை பேர் இருக்காங்க? அந்த கேப்டனுக்கான மரியாதையை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். லைக் கேப்டன் சாக் பண்ணா அஸ் பிளேயர் ஆடி இருக்கணும்ன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அந்த அளவு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு பிளேயர். ஐ எம் ஹாப்பி ஃபார் ஸ்ரேயஸ் ஐயர். நான் அந்த தாட்ல இருந்து இந்த அண்டையும் போல நம்ம 3 பேரும் அதே பாயிண்ட் தான். ஹாப்பி ஃபார் ஸ்ரேயஸ் ஐயர். ஒரு நாள் போட்ட எஃபர்ட் எல்லாத்துக்குமே ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அவருக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுல ஐ எம் வெரி ஹாப்பி. பட் வந்து ஒரு வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் இவன் சொன்ன மாதிரி 2024 அந்த குரூஷியலான ஒரு கேட்ச், அது எய்தர்வே போயிருந்தா இந்தியா மேட்ச் தோத்துருக்கும். யூஸ்வலா அந்த இன்ன வரையும் வேர்ல்டு கப்பை தூக்கி போட்டு பிடிச்ச மாதிரி தான் அதை வந்து எடிட்ஸ்லயே போடுவாங்க. அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேட்ச். அண்ட் அகெயின் பர்ஃபார்மன்ஸ்லயும் வந்துட்டு ரீசன்ட் ஃபார்ம்ல பயங்கர டிப் இருக்கு. பட் அவரோட லிமிட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரியான பேட்ஸ்மேன் சிங்கிள் ஹேண்டடா நின்று மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு. அண்ட் அவர் கேப்டன்சி அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல அவர் ஃபார்ம்ல இல்லாத ஒரு கேப்டன்சியை பாதிச்சுதானா? இல்லவே இல்லை. வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. த அல்டிமேட் இஸ் வின்னிங் த வேர்ல்டு கப் ஃபார் எனி கேப்டன். நம்ம ரோஹித் சர்மா அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சோன்னா எமோஷன்ஸ் பார்த்தோம். விராட் கோலி அழுது, ஹர்திக் பாண்டியா அழுது, எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ த அல்டிமேட் இஸ் வேர்ல்டு கப். அழகா போய் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்படி ஒரு டீம் வச்சுட்டு எவன் வேணா ஜெயிக்கணுங்கிறாங்க. அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. எந்த டீமுக்கா இருந்தாலும் அந்த கேப்டனோட ரோல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெரிய பெரிய டீம்ஸ் இன்னமுமே நிறைய ஸ்ட்ராங்கான டீம்ஸ்லாம் வந்து தோத்துட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பாஸ்ட்ல. இந்தியன் டீம்ஸே நிறைய டைம் நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போய் தோத்துட்டு போனதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த கேப்டன்சிங்கிற ரோல் வந்து எவ்வளோ ஒரு குரூஷியலான ரோலு அப்படின்ட்டு
எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹீ டிசர்வ் தட் கிரெடிட். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 2 சீரிஸ் சான்ஸ் கொடுத்துருக்கலாம். கொடுத்துட்டு அப்பயும் ஒரு ஃபார்ம்ல டிப் இருக்குன்னா கம்யூனிகேஷன் ப்ராப்பரா பண்ணிட்டு டிராப் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க சொல்றீங்க பிளேயரா ஆடலான்ட்டு, பிளேயராக ஆடுறது கூட நான் ஒத்துக்க மாட்டேன். சூரியகுமார் ஆடினா கேப்டன் ஆடணும். ஏன்னா வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காருங்கும் போது கேப்டன் ஆடணும். அப்ப 2 சீரீஸ்ல ஒரு ஃபார்ம் டிப் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு இல்லப்பா நாங்க வேற யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்ரோச் பண்ணி பாக்குறது வேற. வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்தோன்னா கப்ப கொடு நீ கிளம்பு அப்படின்னு சொல்றது வந்து வெரி வெரி ஹார்ஷ் ஆன் சூரியகுமார் யாதவ். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரில எல்லாம் உட்காந்து என்ன பேசுறாங்கன்னா, இப்ப வந்து ஸ்ரேயஸ் ஐயர்ட்ட கொடுத்தது ஏன்னா சூரியகுமார் ஒருவேளை இந்த அயர்லாந்து சீரீஸ்லயோ ஒரு இங்கிலாந்து சீரீஸ்லயோ பர்ஃபார்ம் பண்ணிட்டா இந்தியன் டீமுக்கு வந்து தலைவலி வந்துருமா, யாரை செலக்ட் பண்றது ஒருவேளை பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்த கேப்டனுக்கு அந்த ப்ரிவிலேஜ் நீங்க தரக்கூடாதா? ஒரு சீரீஸ் 2 சீரீஸ் கொடுத்து பர்ஃபார்ம் பண்ணா ஐ ட்ரஸ்ட் இந்த பிளேயர், நான் அவரே திருப்பி வச்சுக்குவேன். ஏன்னா கேப்டன்சி எனக்கு ப்ரூவ் பண்ணிருக்கேன், பேட்டிங்ல இப்ப ஃபார்முக்கு வந்துட்டாருங்கும் போது அந்த ப்ரிவிலேஜ் ஏன் தரலங்கிறது தான் என் கொஸ்டின். 2021ல டெபியூ பண்ணாரு. 2022 அண்ட் 2023ல அவர் தான் ஐசிசி T20 பிளேயர் ஆஃப் தி இயர் வாங்கினாரு. ஸோ 2 வருஷம் தொடர்ந்து கண்டினியூஸா வாங்கியிருக்காங்க. கார்த்தி ப்ரோ சொன்ன மாதிரி 900+ பாயிண்ட்ஸ் T20ல யாருமே இதுவரையும் வாங்கினதில்லை. இதுக்கப்புறம் வாங்க போறாங்கன்னு தெரியல. ஓவர்சீஸ்ல சீனா கண்ட்ரீஸ்ல மட்டுமே 3 செஞ்சுரி வச்சிருக்காரு. இந்த மாதிரி பெருசா யாருமே பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. நம்ம வந்து குரூஷியலான மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாருன்னு சொல்றோம். பட் இந்த டீமை கேரி பண்ணதே இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்சஸ்ல, லீக் மேட்சஸ்ல, அப்புறம் செமிஃபைனல்ஸ் இந்த மாதிரிலாம் அடிச்சு கொடுத்து தான் அங்க கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் மறந்துட வேணாம். இந்தியன் டீம் வந்து ஸ்டாக் பண்ணாலுமே அவர் வந்து ஹைல தான் முடிச்சிருக்காரு. வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஏசியா கப் ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஸ்ரேயஸ் ஐயர் எதனால இந்த T20 செட்டப்லயே இல்லைன்னா சூரியகுமார் யாதவ் இருந்ததுனாலதான் இப்போ அப்படியே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் உள்ள வந்திருக்காரு. அந்த நம்பர் 4 பொசிஷன் அதுக்காக தான் உள்ள வந்திருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் இவ்வளவு நாள் இல்லாதது காரணம் சூரியகுமார் யாதவ். இப்போ அவர் வெளில போனதுக்கு காரணம் ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள ஃபிட்டிங் பண்றாங்க. அவ்வளவுதான் ஆப்வியஸ் ரீசன். நம்ம அப்படியே மூவ் ஆன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கேட்டுறேன், இந்த ஸ்குவாட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கவர்டுன்ற மாதிரி தோணுதா? இந்த ஸ்குவாடை நீங்க எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? இதுல யாரை மிஸ் பண்ணிட்டாங்க? அந்த மாதிரி ஜஸ்ட் சின்னதா சம்மரைஸ் பண்ணிருங்க. ரேட்டிங் தான் இங்க ஆப்வியஸா நான் கேட்கறது. ஸோ நீங்க சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் கிரிக்கார்த்தியோட ஆரம்பிக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு கரெக்டான லைக் ஃபார் லைக் மாதிரி தான் ப்ரோ எடுத்திருக்காங்க. லைக் பும்ரா ஆப்வியஸா ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ஸ்ட்ரைட்டாவே இந்த ஸ்குவாட்ல வரப்போறாரு. ஏசியன் கேம் ஸ்குவாட பாத்தீங்கன்னா பும்ரா ஸ்ட்ரைட்டாவே ஸ்குவாடுக்குள்ள வரப்போறாரு. பட் வந்து மோர் ஓவர் பார்க்கும்போது லைக் இங்கிலாந்து அண்ட் அயர்லாந்து கண்டிஷன்ஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கு யார் யார் தேவை அப்படின்றதுல வந்து கொஞ்சம் கிளியரா இருந்திருக்காங்க. அந்த மாதிரி கிளியரான பிளான்ஸுக்கு போயிருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலுமே ஸ்ட்ரைட்டாவே வந்து சூரியகுமார் யாதவுக்கு பதிலாக ஸ்ரேயஸ் ஐயரை கொண்டு வந்திருக்காங்க. ரிங்கு சிங் மாதிரியான ஒரு பிளேயரை டிராப் பண்ணிட்டு வைபவ் சூரியன்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பட் வைபவ் சூரியன்ஸ் ஸ்ட்ரைட்டாவே பிளேயிங் லெவலில் வருவாரான்னு தெரியல. லைக் டாப் ஆர்டர் 3மே பேக்டா இருக்கு. அது ஃபிக்ஸடா இருக்கனால அவர் ஸ்ட்ரைட்டாவே வரப்போறது கிடையாது. லைக் அந்த சைடு வந்து ஹார்திக் பாண்டியாவை வந்து லைக் நான் இன்ஜுரி இஷ்யூஸுமே இருக்கு அப்படின்றப்போ ஃபிட்னஸ் கன்சர்ன் இருக்கப்போ அவர் ரெஸ்ட் பண்ணிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரியான ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குல்தீப் யாதவ் வந்து ஸ்ட்ரைட்டாவே சாக் பண்ணிட்டாங்க. குல்தீப் யாதவ் இங்க இருந்து எடுத்துட்டு லைக் அவர் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்றப்போ அவரை எடுத்துட்டு வந்து ரவி பிஸ்னாயை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரவி பிஸ்னாய் வந்து ஐபிஎல் அவ்வளோ லாங் ஸ்டிண்ட் ஆடலை. லைக் எல்லா மேட்சஸும் ஆடலைனாலும் அவர் ஆடின ஷார்ட்டான இதுல வந்துட்டு இவங்களுக்கு வந்து அது ஓகேன்னு பட்டு அவங்களோட லெக் ஸ்பின்னர் வேணுன்ற மாதிரி இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்க்கு அயர்லாந்து கண்டிஷன்ஸ் வேணுன்றனால அவங்க கொண்டு போயிருக்காங்க. லைக் ஸ்குவாட்னு பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே இந்தியன் ஸ்குவாட் வந்து மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா தான் ப்ரோ தெரியும். ஆப்வியஸா வந்து என்ன ஐ மீன் இஷ்யூஸா என்ன தெரியும் அப்படின்னா பும்ரா இல்லாம அந்த பவுலிங் லைனப் வந்து கொஞ்சம் பிளீக்கா இருக்க மாதிரி தெரியும். பட் அகைன் வந்து எல்லாருமே எல்லா இடத்துலயுமே ஸ்டெப் அப் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்குவாடோட ரேட்டிங் பாக்குறப்போ லைக் அவுட் ஆஃப் 10 வந்து ஆக்சுவலா 8 கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே, நான் இந்த ஸ்குவாடுக்கு வந்து என்னை பொறுத்தவரையும் ஒரு 7/10 கொடுப்பேன். இன்க்ளூடிங் பும்ரா, இன்க்ளூடிங் புவனேஸ்வர் குமார். எனக்கு வந்து இது ஒரு 9/10 ஸ்குவாடா தெரிஞ்சிருக்கும். பட் வித்தவுட் தீஸ் 2 பிளேயர்ஸ் ஐ வில் கிவ் 7/10 ரேட்டிங் தான். ஏன்னா புவி மாதிரி ஒரு பிளேயர் அவங்க டைரக்டாவே எனக்கு புரியல. இதுக்கு மேல ஒரு பிளேயர் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு புரியல. அந்த ஏஜ் கன்சர்னுங்கிற ஒன்ன வச்சு அவரை டிராப் பண்ணது எனக்கு சரியா படல. குர்னால் பாண்டியா ஆல்சோ ஹீஸ் கரண்ட்லி T20ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்ல எக்கனாமிக்கலாவும் போட முடியும், விக்கெட் எடுக்க முடியும்னு காட்டுன ஒரு பிளேயர் வந்து குர்னால் பாண்டியா. ஹீஸ் கரண்ட்லி த பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இன் T20 ஃபார்மேட் ஃபார் இந்தியாவே நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள பிளேயரு. பட் அவரையுமே எடுக்கல. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு தெரியல. புவனேஸ்வர் குர்னால் பாண்டியா கூட விடு, ஆனா புவனேஸ்வர் குமார் மேல ரொம்ப ஹார்ஷ்.
அதுவும் அயர்லாந்து மாதிரி கண்டிஷன்ல, இங்கிலாந்து மாதிரி கண்டிஷன்ல புவியை எடுக்கலன்னா எங்கேயுமே எடுக்க மாட்டாங்க. சோ அவருக்குமே இன்டர்நேஷனல் கரியர் ஓவருங்கிற மாதிரி தான் தெரியுது. புவி இல்லாதது எனக்கு நிஜமாவே வருத்தம் தான். இருந்திருந்தாருன்னா 2 பக்கமும் வச்சு அயர்லாந்துல இங்கிலாந்துலயும் வச்சு நோண்டி எடுத்திருப்பாரு. இன்ஸ்டெட் ஆஃப் ஹர்ஷ்தீப் சிங் ஆர் ஹர்ஷித் ராணா, ஐ எக்ஸ்பெக்டட் புவி டு பி இன் தி ஸ்குவாட். நான் என்னோட ரேட்டிங் சொல்லிடுறேன். நான் ஒரு 7.5 தான் கொடுப்பேன். ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்குவாட்ல யாரெல்லாம் டிராப் பண்ணிருக்காங்க, குல்தீப் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், சூரியகுமார் யாதவ் 4 பேர் டிராப் பண்ணிருக்காங்க. இதுல 2 பேர் மிடில் ஆர்டர், 3 பேர் ஆக்சுவலா ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங். ஸோ இப்போ ஹர்திக் பாண்டியா இல்லைனா ரிங்கு சிங்காவது இந்த ஸ்குவாட்ல இருந்திருக்கணும்ன்றது என்னோட ஒப்பீனியன். பினிஷிங் ரோலுக்கு இப்ப யார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. சிவம் துபே, நிதிஷ்குமார் ரெட்டி அப்படி இந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் ஆடுவாங்க. அக்சர் பட்டேல், சிவம் துபே இல்லாட்டி நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க தான் இருப்பாங்கன்றப்ப எனக்கு அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் லேக் ஆகிற மாதிரி இருக்கு. 2 பேர்ல ஒருத்தர் ஸ்குவாட்ல இருந்திருக்கணுமோன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ரிங்கு சிங் வந்து ரொம்ப புவர் சீசன் கிடையாது. ஐ மீன் இந்தியன் டீமுக்கு எஸ் ரீசெண்டா கொஞ்சம் அவ்வளவா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கல. பட் வேர்ல்டு கப்ல பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஷார்ட் கேமியோ ஆனார், 4 பால் 11 ரன் நினைக்கிறேன். ஐபிஎல் நல்லாவே முடிச்சிருக்காரு. 59 ஆவரேஜ், 150 ஸ்ட்ரைக் ரேட்டு. கேகேஆருக்கு சிங்கிள் ஹேண்டடா 4 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே டிராப் பண்ணது ஹர்திக் பாண்டியா பிளஸ் ரிங்கு இல்லாதது எனக்கு கொஞ்சம் வீக்கா தெரியுது. அந்த பினிஷிங் எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் அதை மட்டும் கன்சிடர் பண்ணி 7.5 கொடுக்குறேன். டூபே இந்தியன் டீம் பொறுத்தவரை நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இதுவரையும். நம்ம ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அவர் இந்தியன் டீம் வந்து குறவே சொல்ல முடியாது. எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைச்சாலும் அப்பெல்லாம் வச்சு பேத்து எடுத்திருக்காரு டூபே அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி 2 பேரையும் தான் ஆட போறாங்கன்னு ஐ பிலீவ். ஸோ வந்து அவங்க 2 பேருமே ஆட போறாங்க 11ல. அப்படிங்கும் போது எனக்கு அங்க பெரிய நீ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கிற ஹர்திக் பாண்டியா, ஆனா இந்த மாதிரி பிளேயர்ஸை நீ இங்கதான் ட்ரை பண்ண முடியும். தே வில் பெர்ஃபார்ம். அவங்க கிடைச்ச சான்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ தே வில் பெர்ஃபார்ம். புவியை மிஸ் அவுட் பண்ணது கூட எனக்கு தெரியல. காம்படிஷன் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல நிறைய இருக்கு. புவியை மிஸ் அவுட் பண்ணது வந்து கரெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன், எடுத்திருக்கணும். பட் பவுலிங் காம்படிஷன் வந்து நிறைய இருக்கு, நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க, ஒரு மாதிரி காம்படிஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா குர்னால் பாண்டியா டிராப் பண்ணது வந்து எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை. நான் ஏன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அக்சர் பட்டேல் ஆர் குர்னால் பாண்டியா தான் இப்போ பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். ஸோ குர்னால் பாண்டியாவை இன்னுமே கன்சிடர் பண்ணாம இருக்கிறது வந்து எனக்கு டெஃபினட் கன்சர்னா தெரியுது. அதே மாதிரி ரஜத் பட்டிதார், நான் இப்போ புவி அண்ட் ரஜத் பட்டிதார் இது கூட நான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த செலக்டர்ஸ் மைண்ட் செட் வந்து எப்படின்னு. ரீசெண்ட் இயர்ஸா நான் பார்த்துட்டு தான் வரேன். ஸோ 30+ன்றப்ப இப்போ சூரியகுமார் யாதவ் பத்தியும் நம்ம நிறைய பேசியிருக்கோம்ல. அவர் டெபியூக்கு எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு மும்பை இந்தியன்ஸ்க்கு. தொடர்ந்து ஒரு 3-4 சீசன் கிட்ட 400+ ரன்ஸ் மிடில் ஆர்டர்ல ஆடி நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி எடுக்கவே இல்லை. ரொம்ப இன்டர்நெட்ல பயங்கரமா பேசி அப்புறம் 30 இயர்ஸ்ல ஒரு டெபியூ பண்ணார். 30 இயர்ஸ் அதுவே டூ லேட்னு இவங்க செலக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. கன்சிடர் பண்ணி 5 வருஷத்துலேயே கெரியர் முடிச்சு விடுறாங்க. ரஜத் பட்டிதார் 33 இயர்ஸ்ல எப்படி டெபியூ எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலுமே இவங்க செலக்டர்ஸ் வந்து இந்த மைண்ட் செட்ல தான் எடுக்கிறாங்க. ஏஜ் வந்து எனக்கு பத்தல, ஃபியூச்சர்னு எடுக்கிறாங்கன்றப்ப பட்டிதார் எப்படி உள்ள வரப்போறாருன்னு எனக்கு தெரியல. ஒரு டேலண்ட் வேஸ்ட் ஆக போகுதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சேம் அதே தான் புவிக்கு. இப்போ ஒரு என்னை பொறுத்தவரையும் நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் நல்ல பெஸ்டா போடுறாருன்னா அடுத்த வேர்ல்டு கப் ஜெயிக்கிறது தான் மைண்ட் செட்ல இருக்கும். ஸோ புவி ஸ்ட்ரைட்டாவே உள்ள எடுத்துட்டு வந்துருக்கணும். பட் இவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படின்னா 30 கிராஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க இந்தியன் டீம்ல இடம் இல்லை. ஒன்ஸ் அவுட்னா அவுட் தான். அதனாலதான் நான் சூரியகுமார் யாதவும் அவுட்னு சொல்றேன். சூரியகுமாரே டிராப் பண்ணிட்டாங்கும் போது எனக்கு ரஜத் பட்டிதாருக்கு இடம் கிடைக்காதுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். ஹீஸ் ப்ரூவ்ட் ஹிஸ் லெவல். பட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இந்தியன் டீம் சர்க்கியூட்ல ரொம்ப நாளா இருக்க ஒரு பிளேயருங்கிறதால அவருக்கு கேப்டன்சி அண்ட் தட் நம்பர் 4 ஆப்ஷன் டைரக்டா கொடுக்கறது ஐ அக்ரி. ரஜத் பட்டிதார் இந்த இடத்துல மிஸ் அவுட் பண்ணது ஐ அக்ரி. ரஜத் பட்டிதார் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்து பெஞ்சில் உட்கார வைக்கிறதுக்கு இட்ஸ் பெட்டர் டு கோ வித் ஸ்ரேயஸ் ஐயர் அஸ் கேப்டன் அண்ட் பேட்ஸ்மேன். அது எனக்கு பெரிய கன்சர்னிங்கா தெரியல. நீ காம்படிஷன் இந்த இந்தியன் டீம்ல வந்து காம்படிஷன் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு நிறைய இருக்குன்னு சொன்ன. பட் கரண்ட்லி த பெஸ்ட் 2 பவுலர்ஸ் இன் இந்தியன் சர்க்கியூட் வந்து பும்ரா அண்ட் புவி. இது வந்து நோ டவுட். நீ அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்ல. பட் நான் சொல்றேன் கரண்ட்லி செலக்டர்ஸ் மைண்ட்ல இதான் பிளே பண்ணிருக்கோம். இன்னைக்கு யாரு கரண்டா அடுத்த வேர்ல்டு கப் எனக்கு எவன் அடிச்சு தருவான், யார் 2 பேரும் பிளே பண்ணா அடிச்சு தருவார்னா பும்ரா அண்ட் புவி இவங்க 2 பேரும் இருக்கணுங்கும் போது அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே வந்து சான்ஸ் கொடுத்துருக்கணும். பிகாஸ் வந்து புவி வந்து பவர் பிளேலையும் போடுறாரு, டெத்லையும் சூப்பரா போடுறாரு. அப்படிங்கும் போது ஐபிஎல்ல இப்ப ஆல்மோஸ்ட் பர்பிள் கேப் வாங்கிட்டாரு. ஒண்ணு ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இல்ல, நடுவ போனா அந்த லாரி அடிச்சு செத்து போவாங்கிற மாதிரிதான். ஒண்ணு பியூரா ஐபிஎல் பேஸ் பண்ணி எடுக்கிறாரு, இல்ல டொமஸ்டிக் பேஸ் பண்ணி எடுக்கிறாரு. நீ நடுவுல போவாங்க அதுல ஏஜ் ஃபேக்டர் பேஸ் பண்ணி இருக்கிறனாடு. மற்றபடி பவுலிங் யூனிட்ல பிரின்ஸ் யாதவ் புதுசா டெபியூ பண்ண போறாரு. ஒரு நல்ல ஒரு ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் இந்த ஒரு சீசன் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா லாஸ்ட் இயர் வந்து மயங்க் யாதவ் மிஸ் ஆனதுக்காக அந்த இதுவே கன்சர்னே இல்லாத மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு பிரின்ஸ் யாதவ். பிளஸ் இந்த சீசன் எல்லா பவர் பிளேல கொடுத்தாலும் நல்லா போட்டாரு. மிடில் ஓவர்ஸ் பிளஸ் எண்ட் ஓவர்ஸ் எல்லா இடத்துலயும் பியூரா செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. எக்கனாமிக்கலாவும் போடுறாரு, விக்கெட்ஸும் எடுக்கிறாரு குரூஷியல் ஸ்டேஜ்லன்றப்ப அவரு வெல் டிசர்வ்டு. ஸோ அந்த பவுலிங் ஆப்ஷன் வந்து நான்
கண்டிப்பா வந்து பிரைஸ் பண்ணும். நல்ல ஆப்ஷனா பிக் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் கன்சிடர் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி. அப்புறம் வைபவ் சூரியவன்சி இயர்லியரா கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே இந்த கால்மே ரொம்ப பெரிய கால். இவ்வளவு சீக்கிரம் எடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல. எடுத்துட்டாங்க. அதுவுமே ஒரு நல்ல கால்னு தான் சொல்லணும். நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? வைபவ் சூரியவன்சியை டைரக்டா 11ல ஆடணுமா? இல்ல லெட் ஹிம் பி இன் பெஞ்ச் ஃபார் சம் டைம்? வாய்ப்பே இல்ல. இல்ல ப்ரோ. நான் இப்பயே சொல்லிடுறேன் வாய்ப்பே இல்ல. ஏன்னா அபிஷேக் சர்மா நம்பர் 1 அந்த டாப் 5ல இருக்காரு. நம்பர் 1னா இப்போ லாஸ்ட் இயர் அவர் தான் இருந்தாரு. அவரை டிராப் பண்ண முடியாது. சஞ்சு சாம்சன் வேர்ல்ட் கப்ல மேன் ஆஃப் த சீரிஸ் டிராப் பண்ணவே முடியாது. இந்த சீரிஸ் ஃபுல்லாவே வைபவ் சூரியவன்சி பெஞ்ச் தான் பண்ண போறாரு. ஆக்சுவலா வைபவ் சூரியவன்சி வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மீன் இன்டர்நேஷனல் செட்டப்போட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கு தான் வந்து அனுப்புறாங்க அப்படின்றது எனக்கு தோணுது. ஆனா இவங்க கொஞ்சம் கணிக்க முடியாத பைத்தியக்காரங்க. ஸ்ட்ரெயிட்டாவே பிளேயிங் லெவல்ல யாராச்சும் தூக்கிட்டு உள்ள கூட கொண்டு வர கூட வாய்ப்பு இருக்கு. பட் அங்க தூக்கணும்னா அபிஷேக் சர்மா இன்டர்நேஷனல் ஃபார்ம் வந்து T20 வேர்ல்டு கப்ல டிப்பா தான் இருந்துச்சு. அகைன் ஐபிஎல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஏதாச்சும் கை வைக்கணும்னு நினைச்சு வச்சா உண்டு. பட் வைபவ் சூரியவன்சி என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த செட்டப்குள்ள ஒரு ஒரு 2 மாசமோ 3 மாசமோ 2-3 சீரிஸ் அந்த செட்டப்குள்ள கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு சான்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். லைக் அவருக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கட்டும். அந்த எப்படி இருக்கு இந்த கண்டிஷன்ஸ். இப்ப இங்கிலாந்து போய் ஆட போறாங்க. லைக் அடுத்த T20 வேர்ல்டு கப் இல்ல இதெல்லாம் ஐ மீன் வெளியே நடக்க போகுது அப்படின்றப்போ அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்றத அனலைஸ் பண்றதுக்காண்டி அவரை அந்த மாதிரி ஸ்குவாட் கூட டிராவல் பண்ணட்டும். அந்த மாதிரி அதுக்காண்டி தான் அமைச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஃபார்ம் பேஸ் பண்ணிலாம் ஒரு பிளேயரை டக்குன்னு தூக்கி இறக்க முடியாது. அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு பிளேயர் இந்தியன் டீம் அளவுக்கு விளையாடுற கேப்பபிலிட்டி இருக்குன்னா அவருக்கு ஒரு லாங் ரன் கொடுக்கணும். அவர் எப்ப வேணா ஃபார்முக்கு வராரு. எல்லா பிளேயருக்கும் ஃபார்ம் அவுட்டுங்கிற ஒரு திங் வரும். நீ ஃபார்ம் அவுட்டே ஆகக்கூடாது உன் கரியர்ல. நீ ஃபார்ம் அவுட் ஆயிட்டுனா வெளில ஒருத்தன் வெயிட் பண்றான் பாரு, உன்னை தூக்கிடுவான் அவனை போட்டுருவாங்கிற மாதிரியே போகுது இந்த இந்தியன் டீம். எப்படா வெடிக்குங்கிற மாதிரி பின்னாடி எல்லாம் ஒரு வெடிகுண்டை கட்டிட்டு சுத்துற மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆகுது இந்த இந்தியன் டீம் பொறுத்த வரையும். அகைன் இப்ப அபிஷேக் சர்மா ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி கணிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு கமெண்ட்ரியில கேட்கறான், ட்விட்டர்ல பாக்குறோம், எல்லாருமே வைபவ் சூரியவன்சி ஆடணுங்கிறாங்க. அப்படி பண்ணாங்கன்னா பிக்கெஸ்ட் மிஸ்டேக் இன் இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரினா அதுதான் பார்ப்பேன். அபிஷேக் சர்மா லெட் ஹிம் பிளே. ஒருவேளை ஒரு 3 சீரீஸ்ல கண்டினியூஸா வந்து பின்கோடு அடிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை இன்ஜுரிங்கிற பட்சத்து சூரியவன்சிக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலாம். மத்தபடி தே ஷுட் கோ வித் அபிஷேக் சர்மா அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்க இதுக்கு வந்து ஏஜ் ஃபேக்டர் வச்சு முட்டு கொடுக்க முடியாது. ஏஜ் ஃபேக்டர் வச்சுன்னா அபிஷேக் சர்மாவும் யங் தான். அந்த முட்டுமே இங்க தீர்த்து போயிடும். உனக்கு ஆடியன்ஸ் வியூஸ் வேணும், நீ வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல வந்து பாக்குறீன்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போகும். ஸோ அந்த மிஸ்டேக் வந்து பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் சப்போஸ் வைபவ் சூரியவன்சி வந்து அயர்லாந்து டூர் June 26 டெபு ஆனா he will be the youngest Indian to represent India in international cricket ஆயிரும். இதுக்கு முன்னாடி சச்சின் வந்து 16 வயசு 205 நாள்ல டெபு ஆயிருக்காரு. அது இவர் இப்ப சப்போஸ் வைபவ் சூரியவன்சி அயர்லாந்து டூர்ல டெபு ஆனா 15 வயசு 91 நாள்ல டெபு ஆக போறாரு. சோ வந்து அதுதான் அவங்க யோசிப்பாங்க. எங்க நீங்க சொன்ன மாதிரி எங்க பார்த்தாலும் வைபவ் சூரியவன்சி ஆஷஸ்ல வந்துட்டு சாரி இங்கிலாந்து vs நியூசிலாந்துல அங்க டீ பிரேக் போயிட்டு இருக்கு. அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நாசர் ஹுசைன் எல்லாரும் சேர்ந்து வைபவ் சூரியவன்சி பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு புரளியை ஒரு சூறாவளியை கிளப்பி வச்சிருக்காங்க அந்த பையன். அது மாதிரி அதுக்காண்டியே உங்க வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த கணிக்க முடியாத பைத்தியக்காரன் சொன்னது காரணம் அதுதான். ஸ்பீன் பாத்தீங்கன்னா தெளிவா அவரோட சேனல்ல வந்து ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிருப்பாரு. இப்போ வைபவ் சூரியவன்சி மாதிரி ஒரு பிளேயரை நீங்க கேரி பண்ண போறீங்கன்னா உங்க டீம்ல உங்க டாப் ஆர்டர் 3 பேருக்கும் நீங்க வந்து ஒரு பேர் கொடுக்குறீங்க. நீங்க எப்ப வேணா பெர்ஃபார்ம் பண்ணாம போயிட்டீங்கன்னா வைபவ் சூரியவன்சி உள்ள வந்துருவாரு. ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதுன்ற மாதிரி ஒரு ஸ்பியர் வந்து அவங்க மனசுல விளைவிக்கிறீங்க. ஸோ நீங்க சொல்லலாம் எல்லாம் இந்தியன் டீமும் ஒரே ஒன். பட் எந்த பிளேயரா இருந்தாலும் அவரோட பொசிஷன் லூஸ் பண்ண போறோன்றப்போ ஒரு பயம் வரும். அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சஞ்சு சாம்சன் வந்து வைப்பாங்க கழட்டுவாங்க. இப்படி ஒரு மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருக்காரு. ஒரு 4 மேட்ச் தொடர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஆப்வியஸா இந்த செலக்டர்ஸ் பொறுத்தவரையும் எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்தியன் டீம்ல செலக்டர்ஸை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிளேயர்ஸ் கூட நாக் அவுட் மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா செலக்டர்ஸ் ரொம்பவே ஒரு மேட்ச் ஃபெயில் ஆயிட்டா அடுத்து வேற நிறைய மாத்திட்டு ஏதோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அது வரையும் சந்தோஷம். ஸோ அப்படியே நம்ம இந்த சேஞ்சஸ் பத்தி பேசும்போது இந்த சீரீஸ்க்கு வைஸ் கேப்டனா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறது திலக் வர்மா. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு இந்தியன் ஏ டீமுக்கு வைஸ் கேப்டனா இருக்காரு. அதனால இங்க வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. எஸ் அக்செப்டபிள். பட் இந்தியன் டீமுக்கு நீங்க ஹிஸ்டாரிக்கலா எடுத்து பார்த்தா எத்தனை கேப்டன் ரீசன்ட் 3 இயர்ஸ்ல ஏகப்பட்ட சேஞ்சஸ். இது எனக்கு தெரியல. இதனாலதான் நான் வந்து செலக்டர்ஸ் ஹைலைட் பண்றேன். இந்த அளவுக்கு வந்து சேஞ்சஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்தியன் டீம் இவ்வளவு ரஸ்டியா இருப்பாங்கன்னு. அப்படியே வந்து கேப்டன்சி ஸ்ரேயஸ் ஐயருக்கு பாத்தீங்கன்னா லைக் August 19, 2025 அஜித் அகர்கர் வந்து ஏசியன் கேம்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது அவர்கிட்ட கேட்பாங்க ஸ்ரேயஸ் ஐயரை மிஸ் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னப்ப அவரை ஏன் மிஸ் அவுட் பண்ணீங்கன்னு காரணம் கேட்டப்ப அவர் ஒரு கேள்வி கேட்பாரு, எங்க ஃபிட் இன் பண்ண சொல்றீங்க ஸ்ரேயஸ் ஐயரை எடுத்து
ஸ்ரேயசர் ஃபால்ட்டும் இல்ல, எங்களோட ஃபால்ட்டும் கிடையாது, அவர் ஃபிட்டிங் பண்றதுக்கு இடம் கிடைக்காது, இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு பிளேயரை நான் ஸ்குவாடுக்குள்ள வருவேன், வந்தா ராஜாவா தான் வருவேன்ற மாதிரி, வந்தா கேப்டனா தான் வருவேன்னு சொல்லிட்டு வரும்போது ஸ்ட்ரெயிட்டாவே கேப்டன்சி கொண்டு வந்து உள்ள வந்து உட்கார வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டாமினன்டான டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ், டொமஸ்டிக் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. மும்பைக்கா இருக்கட்டும், அவரோட ஐபிஎல் டீமா இருக்கட்டும், கடைசி 2 வருஷம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதா இருக்கட்டும், அதுதான் அவரை இவ்வளோ அவரை மக்களின் கேப்டன் ஆக்கி வந்து ஸ்ட்ரெயிட்டாவே இந்தியன் டீம்ல கேப்டன் வந்து உட்கார வச்சிருக்கு. ஸோ ஹியூஜ் கிரெடிட்ஸ் டு ஸ்ரேயஸ் ஐயர். ஓகே, நம்ம இந்த ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் அனலைஸ் பண்ணது. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நம்ம மிஸ் அவுட் பண்ணிருப்போம். அது ஏன்னா நான் உங்கள்கிட்டயே கேட்கிறேன் வியூவர்ஸ். ஹர்திக் பாண்டியா வந்து ரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஹர்திக் பாண்டியா அண்ட் பூம்ரா வந்து ரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் அயர்லாந்து சீரிஸ், இங்கிலாந்து சீரிஸ் ஓகே. ஏசியன் கேம்ஸ்ல வந்து பூம்ராவை கொண்டு வந்துட்டாங்க, பட் ஹர்திக் பாண்டியா கொண்டு வரல. இது எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. என்ன எதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அது என்னவா இருக்கலாம்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு வெயிட் பண்றோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ரஹ்மான் டிவிலியர்ஸ், வேல் பிரஜன் அண்ட் கிரிக் கார்த்தி.